எனக்கு ரிங்கு சிங்கை ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப அப்செட்டிங்கா இருக்கு. அவர் அவ்வளவு ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவ்வளவு மேட்சஸ் திருப்பி கொடுத்துருக்காரு கேகேஆருக்காக. அதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டாவே போய் இந்தியாவுக்கும் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அப்படி இருக்க ஒருத்தர் வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்ணி அவரோட கான்பிடன்ஸ் போக வச்சு அவரை வேற சப்ஸ்டியூட் பண்றாங்க. இது ரொம்ப பயங்கரமான ஆர்ச்சா இருக்கும். பட் நான் பேசுறேன், இது பேசி ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா ஏரியாலே நடக்கும். ஓப்பனா நான் கண்ணு முன்னாலே பார்த்திருக்கேன். நெக்ஸ்ட் ஆடி இருந்திருப்பாரு ரிங்கு சிங், அமைதியா கம்பெனி இருந்து வேடிக்கை பார்த்திருப்பாரு. இந்த பையனுக்கு ஷார்ட் பிட்ச் பால், அதுவே வேரியேஷன்ஸ்ல போட்டு அவுட் ஆயிருப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இவனை ஒரு மேட்ச் இறக்கி விட்டு பார்க்கலாம். அந்த ஒரு மேட்ச் இறக்கி விட்டு இவன் மட்டும் சொதப்பிட்டானா அதே காரணத்தை வச்சுக்கலாம். ரிங்கு சிங் அதே மாதிரி மேட்ச் பண்ணா நான் சொன்ன நட்ராஜன் அவுட் ஆயிட்டாங்க, எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சமைச்சு பார்க்கலாம், சொதப்பினானா நம்ம மேனேஜ்மெண்ட் பேசிக்கலாம், நான் ரத்துல வச்சு அடிக்கிறேன், இந்த பையனை உட்கார வைக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிடும். அங்கேயே உடைக்க வச்சு அவர் பேட்டே பண்ணாம அந்த மாதிரி ஏரியால பண்ணுவாங்க. கம்பெனி இன்டர்நேஷனல் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இது பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி அது ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும்.